ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜெப்னி அனிமே சீரிஸான கன்செப்ஷன் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி இந்த வீடியோவுல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுட்டு, உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட குடுங்க. நான் வளவளன்னு பேசி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ட குறைக்க விரும்பல. அதனால ஸ்ட்ரெயிட்டா நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்ட்டிங்லயே மேகத்துல என்னவோ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். என்ன விஷயம்? அது வந்து நான் எப்படி உன்கிட்ட அத சொல்லுவேன்? நம்ம 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள். அதனால எதுவா இருந்தாலும் தைரியமா நீ என்கிட்ட சொல்லு. அது வந்து நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். நம்ம ஹீரோவும் அத கேட்டு ஷாக் ஆயிர்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம 3 வருஷமா ஒண்ணா தானே இருக்கோம். அதனால நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறத கேட்டு நீ ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லடா. ஆனா எப்படி? அட நான் சும்மா தான்டா சொன்னேன். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இது எப்படின்னு எனக்கும் சரியா புரியல. நீ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல. நான் உன்ன பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுக்கு நன்றி. நான் இப்ப நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் கேட் ஓபன் ஆகி 2 பேரையும் அதுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. பார்த்தா அவங்க 2 பேரும் வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது என்ன இடம் தெரியல. நீ என்ன இவ்ளோ அமைதியா இருக்க? என்னுடைய பிரெக்னன்சி மேட்டரை விட இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. அப்படின்னா சரி, நீ இப்ப இருக்கிற நிலைமையில இந்த இடத்துல இருக்க முடியாது. வெளியில போறதுக்கு முதல்ல ஒரு வழிய கண்டுபிடிக்கணும். ஆனா நான் இந்த பிரெக்னன்சி மேட்டரை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இருந்த டிப்ஸ் மூலியமா நான் போயிட்டு கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீ டாக்டர் கிட்ட போனியா? இல்ல, போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யாருக்கிட்டயும் நான் சொல்லல. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு. அவளுடைய உடம்புல இருந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகி அவளுடைய ஃபேஸ்ல ஒரு சிம்பிள் வந்துருது. அப்படியே அவளுடைய உடம்ப சுத்தி என்னவோ எனர்ஜி வந்துகிட்டு இருந்து அவளுடைய வாயிலிருந்து என்னவோ ஒரு கிரியேச்சர் வெளியில வந்துருது. அது அடிக்க வரவும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சறான். இப்ப நான் எதுவும் பண்ணலன்னா கண்டிப்பா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவுடைய கையிலயும் அந்த சிம்பிள் வந்து அப்படியே ஒரு கட்டானா வந்துருது. 2 பேரும் அத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவோ அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "நீ நல்லா இருக்கிறியான்னு?" கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த கிரியேச்சர் அடிக்க வர நம்ம ஹீரோ அந்த கட்டானாவ பயன்படுத்தி ஒரே வெட்டுலயே அத 2 துண்டாக்கி காலி பண்ணிடுறான். அங்க கொஞ்சம் பாருடா, வெளியில போறதுக்கான வழி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே 2 பேரும் வெளியில வந்துட்டு, இது என்ன இடம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் உன்னுடைய கையில ஒரு மார்க் இருக்குடான்னு சொல்ல, நம்ம ஹீரோ உன்னுடைய முகத்திலேயே இருக்குன்னு சொல்லவும், அப்படியே நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ எப்படி இப்ப ஃபீல் பண்றன்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆனா என்னுடைய வயித்துல தான் என்னவோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது இதுன்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறா. ஆஹா, நீங்க தான் புதுசா வந்திருக்கிற விசிட்டர்ஸா? என்னுடைய பேரு தான் மானா. என்ன, நீங்க இன்னும் வெர்ஜினா இருக்கிற மாதிரி தெரியுது. மானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டீங்களா? இவங்க தான் நம்ம இடத்துக்கு புதுசா வந்திருக்கிற விசிட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த சிம்பிள் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் இங்க நின்னுகிட்டு இருக்காதீங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம். வாங்க என் கூடன்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ இப்ப எங்க கூட்டிக்கிட்டு போறீங்கன்னு கேட்க, கிரான்வேனியாவுடைய கோட்டைக்கு தான். என்னுடைய பேரு வந்து நேர்கிறிஸ்டஸ். உங்களுடைய உலகமும் எங்களுடைய உலகமும் பேரலல் வேர்ல்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடம் பார்க்க உங்களுடைய உலகம் மாதிரியே தான் இருக்கும். அப்படின்னா இதுதான் எங்களுடைய பேரலல் வேர்ல்டான்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனா கட் பண்ணா கோட்டைக்கு வந்து சேர்ந்துறாங்க. நான் தான் கிரான்வானியாவுடைய கிங்கு ஷான்கிரி. நீங்க இப்ப கொஞ்சம் அதிர்ச்சியான நிலைமையில இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துறேன். எங்களுடைய கிரான்வானியா பெரிய பிரச்சனையில இருக்கு. அதை நீங்க தான் காப்பாத்தணும். என்ன நாங்க தான் காப்பாத்தணும். ஆமா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துக்கு எந்த ஒரு விசிட்டர்ஸும் வரல. நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்க. அப்படின்னா நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. உங்ககிட்ட ஸ்பெஷலான பவர் இருக்கும். அது என்னன்றத கண்டுபிடிச்சு நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும். ஆனா நாங்க வெறும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். எங்களால எப்படி இந்த உலகத்தை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு ராஜாவோ இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோ, இப்ப மயூருவ எங்க கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க? நீ என்னடா அவளை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுற? சரி, நான் சொல்றேன். அவளை வந்து டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளை மாதிரி அழகான பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அழகாடி, நீ என்னை யூஸ் பண்ண
பண்ணணும்லாம் நினைக்காத. என்னடா அப்படி பாக்குற? ஃபைனலா நம்மளுடைய இடத்துக்கு விசிட்டர் வந்துட்டாங்க. என்னுடைய வேலையை நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? நீ உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லதா இருக்க. நீ தான் இப்ப எங்களுடைய உலகத்தையும் காப்பாத்த போற. நான் உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண விரும்பல. என்ன டிசப்பாயின்மெண்டா? இட்ஸ் ஓகே. நான் தான் டாக்டர். உன்னுடைய உடம்ப கொஞ்சம் நீ ஒழுங்கா பாரு. உன்னுடைய உடம்பு ஃபுல்லா அந்த 12 எம்பளம் இருக்கு. இதுதான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்றதுக்கு ஒரு அடையாளம். இப்ப வந்து நான் உங்களுடைய உலகத்தை காப்பாத்தனாதான் என்னாலையும் மயூராவாலையும் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றீங்களா? ஆமா, நீ உன்னுடைய வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டனா திருப்பி அந்த லைட் வரும். அது மூலியமா திருப்பி நீ உன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கு முதல்ல நீ அந்த மான்ஸ்டருங்களை அழிக்கணும். என்ன மான்ஸ்டருங்களா? நான் வெறும் சாதாரண மனுஷன் தானே. என்னால அந்த மான்ஸ்டரும் கூட எப்படி சண்டை போட முடியும்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ தான் எங்களுடைய விசிட்டர். ஒன்னால தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். நீ ஒரு ஹீரோடா. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் தனியால கிடையாது. உனக்கு இன்னும் 12 பேரு கம்பெனி விடுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நம்ம மனவோ உன்னுடைய குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்காக 12 மெய்டுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஒருத்தவங்க கூட நீ மேட் பண்றப்ப ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற குழந்தை பிறக்கும். அத ஸ்டார் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மயூரவும் அதுல ஒரு ஆளுதான். என்ன என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாம். அதனாலதான் என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்காங்களாம். மயூரு உன்னுடைய ஃபேஸ்ல இந்த எம்பளம் வந்தப்ப நீ எதனா ஃபீல் பண்ணியா? ஆமா, அதை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ இப்ப பிரெக்னெண்டா இல்ல. நல்லவேளை நான் இப்ப பிரெக்னெண்டா இல்லையா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு. அது பேரு தான் லவ் ரிச்சுவல். என்ன லவ் ரிச்சுவலா? ஆமா, நீ 12 மேடும் கூட மேட் பண்ணி குழந்தை பெத்துக்கணும். என்ன குழந்தைங்களா? ஆமா, நீ மேட் பண்ணி ஸ்டார் சைல்ட்ஸுங்களை பறக்க வைக்கணும். உன்னுடைய லவ் தாண்டா இந்த உலகத்தையே காப்பாத்த போகுது. என்ன கேக்குறப்பவே உள்ளுக்குள்ளார ஆர்வமா இருக்குல்ல? நீ பேசுறத விட நீ பண்ற ஆக்ஷன்லயே நீ எவ்வளவு ஆர்வமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால லவ் ரிச்சுவல்ல தெரியாத ஆளுகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றதை விட உனக்கு தெரிஞ்ச மயூரு கூடவே ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணலாம்டா. லவ் ரிச்சுவலை பத்தி உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா டாக்டர் ரியோன் இப்பவே இந்த இடத்துலயேவா பண்ணணும்? ஆமா, நீ இப்பவே இங்கே பண்ணலாம். மயூரு இந்த ஃபீலிங் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். இட்சுகி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறா. அதனால பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே 2 பேரையும் தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. இட்சுகி நம்ம இப்ப இதை பண்ணாதான் வீட்டுக்கு போக முடியும். என்னுடைய வெர்ஜினிட்டியை உன்கிட்ட இழக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா. ஆனா இந்த மாதிரி எல்லாரும் பாக்குற மாதிரி பண்றது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இந்த லவ் ரிச்சுவல் எப்பயும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாதான் ஸ்டார் சைல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பாங்க. மயூரு நம்ம இப்ப வீட்டுக்கு போனோம்னா இதை பண்ணிதான் ஆகணும். அதனால என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க நீ தயாரா? நம்ம இதை பண்ணாதான் போக முடியும். அதனால சரின்னு சொல்ல அப்படியே 2 பேரும் மேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச எமோஜா கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.